number does not exist. Please check the number you have dialed. यह नंबर मौजूद नहीं है। कृपया डायल किए गए नंबर की जांच करें। This number does not exist. Please check the number you have dialed. यह टेलीफोन नंबर मौजूद नहीं है। இந்த தொலைபேசி எண் உபயோகத்தில் இல்லை। This telephone number does not exist. यह टेलीफोन नंबर मौजूद नहीं है। இந்த தொலைபேசி எண் உபயோகத்தில் இல்லை। This number does not exist. Please check the number you have dialed. यह नंबर मौजूद नहीं है। कृपया வணக்கம் பிரவீன். செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பாக நேற்று மாலை அரசு பொருட்காட்சி என்பது திறக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் திறந்து வைத்தார். அதில் பொது சுகாதாரத்துறை சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டது. அந்த அரங்கில் கொடுக்கப்பட்ட அது துண்டு புத்தகத்தில் எந்த நம்பரும், அதாவது அது அலைபேசி கொடுக்கப்பட்டது எந்த நம்பரும் போட்டு நம்பர் செயல்படாமல் முடிந்திருக்கும் பொது சுகாதாரத்துறை எண்கள் என்றுதான் கூறலாம். ஏனென்றால் தொடர்ந்து எந்த நம்பருக்கு அழைத்தாலும் என்று அது நாட் ரீச்சபிள் அல்ல என்ற ஒரே ஒரு நம்பர் என்பது தெரிகிறது. அந்த நம்பரும் ராங் நம்பர் என்று அந்த எண்ணை துண்டித்து விடுகிறார். இந்த நிலையில் அந்த பொருட்காட்சி என்பது கண்துடைப்பாக தான் இருக்கிறது என்று கூறலாம். ஏனென்றால் மதுரை சமூக மைதானத்தில் அரசு பொருட்காட்சி நேற்று மாலை மாவட்ட ஆட்சியர் சந்தியா தொடங்கி வைத்து அரசின் ஒவ்வொரு துறை சார்பில் அமைக்கப்பட்ட அரங்குகளை திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்நிலையில் அரசு பொருட்காட்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக அமைக்கப்பட்டிருந்த அரங்கில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது சுகாதாரத்துறை அரங்கில் பொது சுகாதாரத்துறை சார்பில் தாய்சீட்டு தொடர்பாக சந்தேகங்கள் குறித்த மற்றும் அறிகுறிகள் குறித்த துண்டு பிரசுரமும் அச்சிடப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பிரவீன் அரசு அரங்குகளை பார்வையிட்ட பின் மாவட்ட ஆட்சியருக்கும் அந்த துண்டு பிரசுரமும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்பாக அங்கு பொதுமக்களுக்கும் ஏனென்றால் தொடர்ந்து அரசு பொருட்காட்சியை பொறுத்தவரை அரசின் திட்டங்கள் செயல்பாடுகள் அதை பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய சேவைகள் குறித்த அந்த பொருட்காட்சியில் வைக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் மாவட்ட ஆட்சியருக்கு முதற்கட்டமாக அந்த துண்டு பிரசுரங்களை கொடுத்த பின்பாக பார்வையிட பொதுமக்களுக்கு அந்த துண்டு பிரசுரங்கள் கொடுக்கப்பட்டது. இருந்த போதிலும் மாவட்ட ஆட்சி அந்த துண்டு பிரசுரங்களை வாங்கி பார்த்த பின் அது கொடுக்கப்பட்ட தகவல் உண்மையா, அதாவது அது கொடுக்கப்பட்ட அலைபேசி செல்கிறா என்ற ஒரு தகவலை கூட அதிகாரிகளிடம் எந்த ஆலோசனை விசாரிக்கவும் கூட அதை அங்கிட்டு கடந்து சென்று வருகிறார். இந்த நிலையில் காய்ச்சல் தொடர்பாக சந்தேகம் குறித்த பொது சுகாதாரத்துறை மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் அச்சிடப்பட்டு வழங்கப்பட்ட துண்டு பிரசுரத்தில் அச்சிடப்பட்ட தொலைபேசி எண்கள் மற்றும் கைபேசி எண்கள் பொதுமக்கள் தொடர்பு கொண்ட போது 2 தொலைபேசி எண்களுமே, அதாவது 4 மொத்தம் 2 தொலைபேசி எண்கள் மற்றும் 2 செல்போன் எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 நம்பர்களுமே செயல்படாமல் இருக்கிறது பிரவீன். அதாவது அதில் 2 தொலைபேசி எண்களான லேண்ட்லைன் நம்பர்களாக 2 நம்பர்கள் த்ரீ நம்பர் என்றும், அதாவது 3வது நம்பர் செல்லவில்லை, 4வது நம்பர் அது எடுத்த நம்பர் ராங் நம்பர் என்று அந்த அலைபேசி எண்ணை துண்டிக்கும் நடவடிக்கையாக தற்போது ஈடுபட்டிருக்கிறது பிரவீன். தற்போது மழை பெய்து வரும் நிலையில் நாள்தோறும் மதுரை மாவட்டத்தில் காய்ச்சல் பரவும் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இதுபோன்று பொதுமக்கள் காய்ச்சல் தொடர்பாக விழிப்புணர்வு மற்றும் சந்தைகளுக்கான அரசு பொருட்காட்சியில் வழங்கப்பட்ட துண்டு பிரசுரத்தில் செயல்படாத தொலைபேசி எண்கள் மற்றும் கைபேசி எண்கள் அச்சிடப்பட்ட பிரசுரங்கள் வழங்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தெரிவிக்கும். ஏனென்றால் மதுரையை பொறுத்தவரை கடந்த ஒரு வார காலமாக மதுரை கனமழை பெய்த நிலையில் எல்லா இடங்களிலும் தண்ணீரில் மிகுந்த நிலையிலும் கூட அந்த மாவட்ட ஆட்சியில் எந்த தகவலுமே பொதுமக்கள் கொடுக்கவில்லை. ஏனென்றால் பொதுமக்கள் சிரமப்பட்டு வந்த நிலையிலும் கூட எந்த தகவலும் கொடுக்கப்படாத நிலையில் தற்போது நேற்று மாலை தொடங்கப்பட்ட இந்த அரசு பொருட்காட்சியில் வைக்கப்பட்டுள்ள அரங்கில், அதாவது பொது சுகாதாரத்துறை சார்பாக வைக்கப்பட்ட அரங்கில் இது போன்ற செயல்படாமல் எண்கள் பொதுமக்களுக்கு தகவல் கொடுக்கக்கூடிய எண்கள் பிரசுரங்கள் வழங்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.